இப்போ தான் அண்ணன் வந்து சாப்பிட்டு இப்போ தான் வந்தார். அதுங்காட்டியும் டீசல் இல்லை, அதனால் இப்போ தான் வந்து டீசல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நண்பா. ஏன்னா சீட்டிலேருந்து உடச்சி விட்டு இப்போ எடுக்கிறாரு. அதுங்காட்டி காலையில் நானும் கொஞ்சம் வர முடியல நண்பா, அதனால் இப்போ தான் வந்தேன். சரின்ட்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், அதனால தான் இப்போ நண்பா வந்தேன். இந்த மினி கிட்டாச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக நண்பா, எவ்வளோ வேலை செய்யுது. ஜேசிபி தான் இப்போ என்ன ரேட்டு வருதுன்னு தெரியல. மினி கிட்டாச்சி அவ்வளோ சூப்பராக நண்பா, வேலையெல்லாம் படப்படன்னு வேலை செய்யுது. 30 HP ஸ்டார்டிங் எடுத்தானோ, அதுக்கு இதில் வந்து லோக்கல் கம்பெனிக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்து ஜேசிபி 30+ சூப்பராக நண்பா. இந்த இது டேங்க் டெபாசிட்டி எவ்வளோண்ணா டீசலுக்கு? 45 லிட்டரா? அப்போ நாங்கள் டிராக்டர் அளவு தான். டிராக்டருக்கெல்லாம் 60 இருக்குது, 70 கூட இருக்குது. இந்த சின்ன வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நிறைய விதமாக இருக்குது. பொண்ணில் ஊற்றிக்கலாம்ல? சரி பொறுமையாக ஊற்றணும். ஒரு கடியில் கை பிடிக்கிட்டா பொறுமையாக ஊற்றணும். வாட்டம் வரல, அதுதான் பொண்ணில் ஊற்றணும். பொண்ணில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சரி எப்பவுமே எங்கேயும் போனாலும் பொண்ணை எடுத்து போக மாட்டீங்களா? அந்த வேலையே இல்லை. இந்த ஓட்டை கற்றுக்கணுன்னா எத்தனை நாள்னா கற்றுக்கலாம்? ஒரு கொத்து மதிப்பாக 6 மாதம். இதே பெரிய கிட்டாச்சு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க, அதுதான் சின்ன கிட்டாச்சில் எத்தனை நாள் கற்றுக்கலான்னு கேட்குறேன். பெருசு ஓட்டினா நல்லா ஓட்டலாம். முழுசாக ட்ரைனிங் கற்றுக்கணுன்னா ஒரு 6 மாதமா? ஒரு அரை குறையமாக கற்றுக்கிட்டா 5 மாதம். முழுசாக கற்றுக்கணுன்னா 6 மாதம். பரவாயில்ல, 6 மாதத்தில். இப்போ இந்த கிட்டாச்சில் டேரக்டர் லோடு பண்ணுற மாதிரி அத்தனை எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் ட்ரெயிலில் இருக்கட்டும். 5 நிமிஷம். துளி ஒன்று பக்கெட்டில் நண்பா இருக்குது, 5 நிமிஷத்தை பண்ணிக்கிறாங்க. அது எப்படி தான் எனக்கு தெரியல, நானும் என்ன கேள்விப்பட்டதில்லை. நானே சிரிக்கிறாரு, என்ன இப்படி கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் என்ன சிரிக்கிறாரு, நான் என்ன சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அவரே இப்படி கேட்குறம்போது நாம் என்ன பண்ண முடியும்? இவரெலாம் நம்ம ஆப்ரேட்டர் அண்ணன் காட்டுக்காரர் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்ட ரோட்டில். சாப்பிட்டீங்களாண்ணா? எத்தனை மணிக்கு வரீங்க காலையில்? 7, 8. சாயந்தரம்? சரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி. பெரிய கிட்டாச்சில் உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எதனால் உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வண்டியில்? ஜேசிபியில் உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, இதில் வண்டி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உட்காரத்துக்கு மட்டும். கீழே விழுந்துருவாங்கண்ணா. பெருசில் உட்கார இல்லையா? பின்னாடி இருக்குது. நானும் போய் பார்த்துடல, அதுக்கு தான் கேட்குறேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா டிராக்டர் சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனு. காலையில் ஒரு தோட்டத்தை வச்சு விடுவீங்களா? சரி. அது இழுத்து விட்டா என்ன ஆகுதா? சார்ஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதா? அது கீழே அரிக்க விட்டாதான். குட்டி கிட்டாச்சு பார்த்தீங்களா என்னென்ன வேலை செய்யணும்னா? எவ்வளோ அருமையாக வேலை செய்யணும்பா. அதெல்லாம் 10 கிளப்புது வேலை செய்கிறதெல்லாம். அதோட மரத்தையே பிடிங்கி போட்டுச்சு பார்த்தீங்களா?
இந்த குட்டி கிட்டாச்சு லவர்ஸில் யார் யார் இருக்கிறாங்கன்னு அப்படியே கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கடா, நான் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த குட்டி கிட்டாச்சோட லவர்ஸ்? அவ்வளோ அருமையாக இருக்குதுன்பா குட்டி கிட்டாச்சு, சூப்பராக இருக்குது. போன வண்டி நண்பா இதாங்க சரின்ட்டு எடுக்க முடியல. அப்புறம் போன் பெல்ட்டு இப்போ தான் நண்பா வேலை செய்கிறார், வரப்போ போகிற இருக்கிறோம். மஸ்டாவுக்கு 2 யூனிட் மஸ்டாவுக்கு 10 நிமிஷம் லோடுங்க நண்பா. மண் இதெல்லாம் தெரியும். இது ட்ரேடருக்கு 5 நிமிஷம் ஒரு நடை லோடுங்க நண்பா. 5 நிமிஷம் லோடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கானா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், தப்பாக ரைட்டான்னு நான் தப்பாக ரைட்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், தப்பாக சொல்லிங்கன்னா மன்னிச்சிங்க, கரெக்டாக சொல்லிங்கன்னா சரி தம்பி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் உயரம் போடலாம் நண்பா. ஆனால் காட்டுக்காரங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா காட்டுக்காரன் நிற்கிறாரு பார்த்தீங்களா. நோ காட்டுக்காரன் சிரிக்கிறாரு நண்பரா, என்னோட்டுக்காருங்களாம். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் வண்டி ஓட போயிட்டாப்ல. இந்த உயரமா போதுமா? இந்த உயரமா போதுமா? இல்லை இதுக்கு மேலே உயரம் போடணுமா? போதும். இன்னும் கொஞ்சம் உயரமா போட்டுக்கலாம்ல? அதனால இதே உயரம் போதுமா? மழை பெஞ்சா சரின்ட்டு போகணுனால இந்த உயரமா போதுங்கிறாங்க நண்பா. ஏ இவ்வளோ கிளாப்பில் இல்லை ஐனா, இவ்வளோ கிளாப்பில் இருக்குதா? சரி சரி. அந்த புளியா மாட்டுக்கு அடியில் ஒரு தென்னை மரம் இல்லைடா, எழுத்தோட வாங்கிட்டானே. அது வேறு லைன் வர அடியிலே இருக்குது. ஜாத்தி நாட்டு சொன்னால் அது லைன் அடியிலே இருக்கிறா வேணாம் அப்படின்ட்டாரு. நாங்கள் ஒரு தென்னை மரம் இருக்குதுன்பா, அதெல்லாம் ரொம்ப நாள் செத்து போச்சு. அது வேறு லைன் வர அடியிலே இருக்குதா, அது இல்லாமல் புளியா மாட்டுக்கு அடியிலே இருக்குது, உள்ளார புளியா மாட்டுக்கு அடியிலே இருக்குதா. அதனால் சரி அப்படின்ட்டு அது வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்கன்பா. அதனால் சேனல் பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்க நண்பா. இன்னும் லைக் போடுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா? லைக் பண்ணுங்கள். ஏன் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க? லைக்கும் பண்ணுங்க நண்பா. என் சேனல் பிடிச்சிக்கிட்டா இல்லையா அப்படியே சொல்லிட்டு போங்க நண்பா. நான் போடுற பிடிக்கல தம்பி கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு சொன்னாலும் நான் மாற்றிக்கிறேன் நண்பா. அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி போடு தம்பி அப்படி போடு தம்பின்னு சொல்லுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பேடு கமெண்ட் மட்டும் பண்ணாங்க நண்பா அப்படின்னு சொல்கிறேன். இப்படி மாற்றி தம்பின்னு சொன்னால் நான் மாற்றிட்டு போகிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பேடு கமெண்ட்டை மட்டும் போடாதீங்க. யூஸ்ஃபுல்லான கமெண்ட் மட்டும் போடுங்க, பேடு கமெண்ட் மட்டும் போடாதீங்க நண்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்படி மாற்றிட்டு இப்படி போட்டு தம்பி அப்படி போட்டு தம்பின்னு சொல்லிட்டு அது சொல்லுங்கள், அது ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஆனால் பேடு கமெண்ட் மட்டும் வேணாம் நண்பா.
ஒருத்தர் போட்டுட்டாரு, அது வேணாம், அது ஏன் பேர் சொல்லுவானா, அது பேர் சொல்லக்கூடாது, அது போட்டுட்டாரு, அதனால் நான் சொல்கிறேன். உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். என்னோடய அனுபவம் இப்போலாம் நான் வந்துட்டுருக்கேன், அதனால் உங்களோட இது சொல்லிட்டு போங்க. இப்படி போட்டோமேன்னு சொல்லுங்க, அதனால் நான் போட்டுக்கிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. பேடு கமெண்ட் மட்டும் போடாதீங்க, தயவு செஞ்சு இப்போயே கேட்டுக்கிறேன். எவ்வளோ அழகாக வேலை செய்ய வச்சுக்க மாட்டீங்களா? எவ்வளோ நீட்டாக கரெக்டாக போடுங்கிறாங்க. இந்த உயரமே போட்டால் போடுங்கிறாங்க, அதனால தான் சரி நன்னாங்கிறப்பல சரின்ட்டு அப்புறம் இதை போட்டுக்கிறேன்பா. மரத்தெல்லாம் பிடிங்கிடுறாங்க. கல் எழுத்து போட்டு அப்படியே மண்ணாதி மேலே போடுறாங்க. இது ரொம்ப மாணவர் மோரமாகவே இருக்குது, என்ன பண்ண மாதிரி தெரில. மழை பெய்யா நல்லாயிருக்கும், மழையும் பெய்ய மாட்டேங்குது, ஒன்றும் பெய்ய மாட்டேங்குது. மற்ற ஊருக்கெல்லாம் மழை பெய்யுது, நம்ம ஊருக்கு மழை பெய்யாது, மழையே கிடையாது. நம்ம ஊருக்கு மழை பெஞ்சு கூட அப்போ ஒரு வாரத்துக்கு மேலே வேணும்பா, இங்கே மழையே கிடையாது. மற்ற ஊருக்கெல்லாம் மழை பெஞ்சிக்க மாட்டேங்குது. நான் எடப்பாடி பக்கம் அந்த பக்கம்லாம் மழை கிடைக்குது. பொட்டு கிட்டாச்சும் சொல்ல முடியாது. ஜேசிபி, குட்டி ஜேசிபி 3O 30+ ஜேசிபி 30 தான் நம்ம ஸ்டார்டிங்கா. என்ன ரேட்டு வருதுன்னு தெரியலப்போ, என்ன ரேட்டுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிக்கிட்டோம், என்ன ரேட்டு வருதுன்னு தெரியல. நம்ம ஊருக்கு என்ன ரேட்டுன்னு நானும் கேட்கல. இப்போ எல்லாமே குறைஞ்சிச்சு நம்ம ஜிஎஸ்டி போகாமல் எல்லா வண்டிக்கும் குறைஞ்சி, ட்ரேடர்லேருந்து பைக்குலேருந்து எல்லாமே. நான் அந்த வண்டி கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் வேணுமா நண்பா. நல்லா ஃபுல் ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் வேணுமா. அதான் அவரோட அனுபவத்துக்கு சொல்கிறாரு. உங்களோட அனுபவத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 மாதம் தேவைப்படுமா இல்லை என்னன்னு சொல்லுங்கள். அவரோட அனுபவத்துக்கு சொல்கிறாரு 6 மாதம் தேவைப்படும் தம்பி. 6 மாதம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஃபுல் ட்ரைனிங் கற்றுக்கலாம். பேலர் ரோடு போனவா பைப்புக்கு இன்னாண்ட போகிறது தண்ணி அண்ணாண்ட போகிறது இன்னாண்ட வரதா அதுக்கு மேலேண்டவா எப்படி இருந்தாலும் வந்துடும். பெண்கொலைக்கு பறக்கணும் நான் வாண்டா.
ஓ நாம் போய் கூட்டுற நோண்டா தான் கடிக்க வருமா? ஓ உங்கள் காலுக்கிட்டே பறக்க வேணாம். ஆ ஆமாம் ஆமாம். இன்னைக்கு தான் மழை இருக்க மாட்டேங்குதா? புரியல. ஓடி விடணுமா? கொலை ஓட்டணுமா? நாம் நினைக்கிறது நடக்க போதா? நாம் நினைக்கிறது நடக்க போதா? ஆ நாம் நினைக்கிறது என்ன நடக்குது? அது என்ன நடக்குதோ அது நடக்குது. ஏடா டயரா? டயர் ரேட்டு என்ன இப்போ ஃப்ரண்ட்டா? நான் அது கேட்கல. புதுசு என்ன ரேட்டுன்னு கேட்கல. எம்ஆர்பியில் கேட்கலாமா? 16 ஆ என்ன எம்ஆர்ப்பா? இது உங்கள் தம்பி எடுக்கிற அப்படி எடுக்க வேண்டியதானா? கேட்க வேண்டியதானா? ஜேகே இல்லையா? ஏன் எம்ஆர்பில் இல்லையா? ஜேகே நல்லா இருக்குமா? ஆனால் நான் தான் 13 சைஸ் ஒன்று போடலான்னு தாங்க தான் கேட்குறேன். வெளியில் தான் போகுது. ஆமாம். ஆ லோடு ஜேகேவா? இப்போ தான் போடுறீங்களா? சரி என்ன எம்ஆர்பி எடுத்துக்கிறதா? எம்ஆர்பி ரேட் அதிகமாக வரும். இப்போ இதை ஒன்று கொடுங்க போடணும்பா. இந்த மரத்தை எடுக்க போகிறாங்க. இப்போ எத்தோட மரத்தை எடுக்க போகுது. வேறு மரமாக இருக்குது. ரெண்டு பக்கம் ஜாய்க்குமா தெரியல. நோ என்னண்ணா பார்த்தீங்களா? ஒரு மரத்தோட அண்ணான தாக்கிது. சின்ன வண்டி தான். ஒரு மரத்தை தன்னால் சாதிக்கிட்டு போயிருக்கீங்களா? தென்னமரம் டேமேஜ் ஆகுமா? அப்படியே எடுத்துக்கணும்பா. எவ்வளோ போயிடுச்சு.
இந்த வண்டியோட லவர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லுங்கன்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பொட்டி மினி ஜேசிபியோட யார் யார் லவர்ஸ் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்பா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரேட்டை கடை தான் பயமாகி. இங்கே என்ன மரத்துக்காரங்களை போய் கான்ட்ராக்ட் விட்றதா? மரத்துக்காரங்களை விட்றதா? சரி, அவ்வளோதான். நம்மளுக்குன்னா தேவை போனோம் ஏடு அவ்வளோதான். இடம் கிட்டமானா சரி. ம், அப்படியே கடையில் எல்லாம் கேட்டு ஒரு 10,000 கேட்பாங்க. எல்லாம் கேட்டு இல்லைண்ணா, அங்கே இருக்கிறதா எல்லாம் கேட்டு போய் 10 ரூபாய் போகாதா? வாய்ப்பு இல்லையா? அதான் ஏதோ நம்மளுக்கு இடம் கிட்டமானா சரி, அவள் தான் லாபமா நட்டமா. நம்மக்கிட்ட ஆமாம், நம்மக்கிட்ட காசு போனாலும் கூட சரி, அதுதான் டைம் முடிச்சுட்டீங்க. பைப் அங்கே தான் இருக்குதா? இங்கே ஒன்று தானே. அவருக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க? வீட்டில் சாப்பாடு போட்டுடலாம். ஓனர் வந்து தோசை வாங்கி கொடுக்க சொன்னார். அப்புறம் கேட்டேன், தோசை கலக்கி ஃபுல் ஃபைல் வாங்கி கொடுத்தா மதியம் மட்டும் சாப்பாடு. மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில் போட்டுங்களா? சரி சரி. கடை சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கடையிலே சாப்பிடுவாங்க. வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு வீட்டில் தான் ஆகும். வீட்டில் கடை சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்றோம் அது ஆகாதா? ஒருத்தர் சாப்பிடுவாங்க. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறும். உளுந்தூர் பாட்டுங்கும் போது அது எங்கே? 3 வேளையும் கடை சாப்பாடு. 3 வேளையும் கடை சாப்பாடு. நான் அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்கம்மா. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குதான். சரி சரி. வந்து பார்த்துட்டு விட்டா சீப்பு நம்ம போயிருக்கோம். ஓடி போகணும். மழை வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழை வந்துச்சுன்னா இன்னும் 10 நாள் ஆயிரும். 10 நாளில் இங்கே பயிர் வளர்ந்துருச்சு இல்லை, பயிர் நாளாவது இல்லை. சார் 10 நாள் ஆயிரும் மழை பெஞ்சிருச்சுன்னா. சின்ன வண்டியில் விட்டு ஓட்டிட்டு போக வேண்டியதுங்க. சின்ன வண்டியில் மாட்டிக்கணும். எல்லாமே கழிச்சு விட்றதுதான். மாட்டிக்குமாமா? ரொட்டேட்டர் கொழு சுற்றுது இல்லை, ஓலெல்லாம் அப்படியே மாட்டிக்குமா? நம்மள்ட்ட அந்த பிரச்சனை இல்லை. இது கேஜில் சீக்கிரம் இது பச்சை கட்டாது. சின்ன வண்டியில் பச்சை கட்டுற மாதிரி அது பெருசுலாம் பச்சை கட்டாது. சின்ன வண்டி மேலே மண்ணு அப்படியே தூத்து சும்மா ஒரு இது மாதிரி தான், அது எப்படிலாம் இருக்கும். இப்போ மண் இல்லாமல் வேற என்னது? செம்மண். என்னெல்லாம் இது அல்லையில போயிட்டு வந்தாச்சா? ஜவகர் இதுவும் போடுறதா? நீட்டும் போடுறது இந்த மாதிரி இருந்துட்டு போகுது. அதெல்லாம் இந்த இலக்கு மரம் இருந்துட்டு போகுது. அது இருந்துச்சுனாவே 4 தென்னை மரம் இது ஆகும். வீசலாம்னு சொல்லி தம்புறாங்க. இது அடிக்கிறதுக்கு இருந்துச்சு. யாரையாச்சும் சொல்லி அடிக்கிறதுக்கு யாராச்சும் தண்ணி பாட்டில்
கழுப்பாகிடா. அதுவும் வாழ விடாது. வண்டி தூக்குது. இது கண்ணாடிலாம் கிடையாதா? மழை பெய்ஞ்சா எங்கே இருப்பாங்க? கண்ணாடி இருக்கும். கல் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி பிட்டாஜிலே பார்த்துருக்கியா, வலை வச்சு தான் போட்டுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏதாவது கல்லுக்கல்ல மேலே வந்து விழுவும்போது உடஞ்சிடான்ட்டு கல் கிளை எதாக இருந்தாலும் இப்போ மரம் முடங்கும் போதே வந்து ஹெவியாக போட முடியாது. அதுக்காக மாதிரி தான். இப்போ மரம் முடங்கும் போதே ஏதாவது ஒரு வேறு கேடு வண்டி அடிச்சுன்னா முடிஞ்சுது. வண்டி வெளியே எடுத்து போடணுமா? மழை வரங்காட்டியா எடுத்து போயிடலாம். ரோப்பு தானே எதுவும் சும்மா ரோப்பு தான். ரோப்புங்கிறனால சைனு தானே. அதான் டயராண்டா பிரச்சனை. அதுலேயே மறுபடியும் போய் கூட்டு வரணுமாப்பா பையனை? நான் 2 மணிக்கு போகணுமா 2:30க்கா? போனா ஏபிசிடி 1 2 3 தான் சொல்லி கொடுப்பாங்க. அது கழுவச்சா 2 நிமிஷம் கொடுக்க ஊற்றினா ஒன்றும் தெரியாது. செல்லம் ஓவராக போகிறதில்ல. ராஜா செல்லமா பாடம் செல்லமா? காயத்துக்கு கிளம்பணும் மாட்டாப்லையே. 2 பேருமே கொடுப்பாங்க. வேறு என்னமா ஒரு பேராண்டு அப்படிங்கிறது தான். எல்லாம் ஓட்டணுமா என்ன? இது கலப்பையிலையா? ஓட்டிட்டு கலப்பில் ஓட்டணும்னா மாட்டோம். ஓட்டிட்டு கலப்பையை போட்டு அப்புறம் பட்டம் போட்டு விட்டு வர முடியல. அவரு பட்டம் போட்டோம். 5 கிலோ ஓட்டக்கூடாது. ஆமாம் அப்படியே ஓட்டுக்குங்க கேட்டுருக்கா. எதுக்கு? கொஞ்ச நாச்சு வேறு அத்தணும் தென்னை மரத்துக்கு. வேறு அத்தோம்னா தான் புது வேறு வந்துச்சுனா தான் ஓரளவுக்கு நல்லா செலுத்தணும். 5 கிலோ பிள்ளையா யாரும் ஓட்ட மாட்டேங்கிறாங்க பெரிய மரத்துக்கு பெரும்பாலும். ஆழம் போயிடுது, வேறு ஃபுல்லாக அத்து போயிடும். கலப்பையிலேயே வந்து மேலாப்பில் தான் வச்சு ஓட்டணும். ஆழம் ஓட்டணும்னா வேறு அத்து போயிடுச்சுன்னா பிரிங் கலப்பை கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணாலும் அது இறங்காது. பிரிங் கலப்பை நாம கலப்பை இறங்கிடும். பிரிங் கலப்பை நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் இறங்காது. கரெக்டாக மீடியமாக வந்துடும். அது இந்த மாதிரி பதங்கத்தில் ஓட்டினாலும் கரெக்டாக இருக்கும். சரி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு ஓட்டுனா கரெக்டாக இருக்கும். அங்கே ஓட்டிட்டு வந்து இங்கே ஓட்டினா கரெக்டாக இருக்கும். அங்கே ஓட்டிட்டு வந்து இங்கே ஓட்டினா கரெக்டாக இருக்கும். நீ 2 வயலும் ஓட்டி வரணுமா? 3 ஓட்டி இந்த 1/2 வயலில் ஓடி ஏன் 1/2 வயலில் ஓட்டணுங்க ஃபுல்லாக ஓடி சொந்த வண்டி வச்சுட்டு ஓட்டுறதுக்கே அழுவுறீங்க. ஆனால் வாடகை வண்டி வாடகை போடுறதுன்னா ஓடுறீங்க படம் போட்டுன்னு. இத்தனை ஃபுல்லாக வச்சு
இத்தனை பிள்ளை வச்சுக்கிட்டு சொந்த கடை ஓட்டுறதுக்கு அழுவுறீங்க, ஆனால் வாடகை கடை ஓட்டுறேன்னா அழுவாடுறீங்க. அது பணம் வருது. இது சும்மா வருதா? அது பணம் வருது சும்மா வேசத்துக்கு. அப்புறம் வாங்காடு தானே பாதிக்குது, அடுத்தவங்க அதை பாதிக்குது. மாடி மேயறது கொட்டது. மாடு மேய்ஞ்சா பணம் வருதா? மாடி தீனி வேணும்ல. தீனியோ இல்லை பாவம். பணம் வருதா இல்லையா? அப்புறம் தீனி இல்லைன்னா என்ன பண்ணுறது? தீனியோ இல்லை பாவம். ஏன்னா இது பச்சை தீனி இல்லைன்னா என்ன பண்ணுவா? இந்த வெயில்ட்டு ஒரு வெயில் தட்டு போடுறது. தட்டு வெட்டி தூக்கணும்ல. நாங்களாம் வண்டிக்கு போயிட்டா யார் வச்சு தூக்குவோம்? உனக்கு ஆளுங்க வந்துடுறாங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் வண்டிக்கு போயிட்டா யார் தூக்கிட்டு வருவா? அது பார்க்கணும்ல. டைம் பண்ணிக்குது உங்கள் அம்மா இருக்குது. இல்லை அதையும் பண்ணி வெறும் இழப்பு மரம். அதான் அது இழப்பு மரம். அது பேர் எங்கே பார்த்தாலும் எறும்பு. இதுங்க அவன் முன்னாடி வந்து போனா வந்துருமா? எங்க போனா அவன் கூட வந்துருமா? அதே என்ன கேட்ட பண்ணிட்டு இந்த ஒன்னை முடிங்க விட்டு விட. இந்த ஒன்னை முடிங்க விட்டு எனக்கு கடைச்சி போடணுமா? எனக்கு கடைச்சி இருக்கட்டுமாம்மா? ஓ பாருங்க நான் என்ன கூப்பிட்றேன். அது இருக்கட்டுமாம்மா? இது ஒன்றை மட்டும் முடிக்க வர்றியா? சின்ன மரத்தை மட்டும் அது இருக்கட்டுங்கிற அப்படியா? அழிச்சுக்கிட்டு தான் வரும். அழிச்சுக்கிட்டு தான் வரும். காய் இல்லாமல் சும்மா தான் கிடைக்குது. அந்த கடைச்சி அந்த கடைச்சி அதான் அந்த கடைச்சி அது வேறவங்கள்டா. அது வேறங்க. அது நம்மள்தான் அவங்கள்ட்ட. அதில் எங்கே அதெல்லாம் அழுத்திட்டு அதில் எங்கே தேங்காய் இருக்குது? அது வேண்டாமா? இருக்கட்டுமா? இது வரைக்கும் போட்டு இந்த தரத்தை போட்டுட்டு கீழே இறங்கிக்கலாமா? இந்த ஒரு கொய்யா மரமாக இருக்கட்டுமா? கொய்யா மரம் இல்லைடா. அது என்ன மரம்? அது மரம் இல்லை, அது பக்கத்தில் இருக்கிறதா? கொய்யா மரம். இதை பிடிக்கிட்டு அவத்த ஒரு கொய்யா பழம் என்னத்துக்கு ஒரு பழம் மரத்துக்கு இருக்குது. அதை விட்டு அதான் அந்த வேப்ப மரம் கடைசியில் இருக்கிறதா? அந்த கடைசியா? சரி. அவ்வளோதான். அங்கெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லையா? மேலெல்லாம் மேலே போகணுங்க. அந்த ஒரு 6 வேலை இருக்குதா? இன்னும் வேலைக்குதா? மூளை மட்டும்தான் போட்டுருக்குதா? அந்த பக்கம் போயிருக்குதா? அந்த வாரமும் போயிட்டு வந்துச்சு. அந்த வாரமும் நாங்கள் இருந்தேன். நானும் காய்ச்சனா இருந்தோம். எந்த வாரம் போயிருக்குது? அந்த கல்வெட்டு வாரம் போச்சா? இப்போ அதான் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கடா இந்த செடியில் முருங்கை இல்லை,
அது என்னமோ வேணான்ட்டார் காத்தியாண்ணா. அது கழுவிட்டு மேலே இருக்குது, கழுவிட்டு இழுத்தா கழுவிட்டு சரின்ட்டு வருது, அதனால் வேணான்ட்டு விட்டாச்சு. கீழே இருக்கிற மட்டும் ஒரு வாரம் சரி பண்ணாங்க. இந்த மாட்டி கேட்குறாங்க. எப்போ 6 வருஷம் ஃபீல்டு கிளம்புதா? ஃபீல்டுக்கா தீபாவளி முன்னாடியே தீபாவளி கழிச்சா? அதே இருதா தெரிஞ்சு வருதா? தீபாவளி நேரத்தில் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, ஒரு 10 நாள் தான் இருக்கும். இந்த மாதமே 10 நாள் தான், 20ஆம் தேதி. என் மாமா ரோடு போகணுமா? மாமா ரோடு போகணுமா? கல்யாணம் 4 வருஷம் ஆகுது இல்லையா? 4 இருக்குமா? 3 4 உள்ள இருக்கும். இப்போ பையனுக்கே 2 வயசு 3 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 21 இல்லையா? அதான் 4 வருஷம் இருக்கும். 5 கூட முடிவு போய் நினைக்கிறோம். 5 முடிவு போதா இல்லை 4 முடிவு போதா? 4 முடிவு போகுது. வேணாங்கிறத நான் சொல்கிறது தான் சொல்ல முடியுங்களா? அதில் என்ன உண்டு? வீட்டில் ஒரு 3 மரம் ஆகட்டாமா? ஆமாம், இது ஒன்று. இழப்ப மரம்லாம், இழப்ப மரம் அந்த அத்தி மரம்லாம் இருந்தால் அப்படியே கொன்று எடுத்து போடுது மரத்தை. நாம் ஓடுற உரம்லாம் அதிகம் இழுத்துக்குது. இங்கே நம்ம மாற்ற கொடுங்கிறீங்களா? எருவிதா? என்ன காய் எடுக்கும்? திங்கலாமா? திங்கலாமா? நானும் கேள்விப்பட்டதில்ல, இடம் கேட்குறேன். இழப்ப மரமா? ஆமாம். ஆனால் சப்போட்டா இளமா ஏட்டா இருக்குது. என்ன அது ஒன்றும் ஒடிச்சு விட்றதுண்ணா, எனக்கு எவ்வளோனாச்சும் ஒடிச்சு விட்றலாம்ல, வேலை செய்ய முடியாது. அவ்வளோ வலுவாக இருக்குது.
போடுற நேரம் தான் போகுமா மரம்? நேராக போகணும்னா பறக்கிறது தாண்டி போகணும். அதான் தென்னை மரத்தையும் அழிச்சிருது. உங்கள் நைனா வேணான்ட்டார். அந்த வேப்ப மரமும் இருக்கட்டும்ட்டாரு, இதுவும் இருக்கட்டும்ட்டாரு. அது இருக்கட்டும் மாமா. கரெக்டாக முட்டுக்கல்ல அலையில ஆக மாட்டேங்குதா? முட்டுக்கல்ல அலையில ஆக மாட்டேங்குது அந்த மரம், வேப்ப மரம். சரி ஓகே நண்பா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர். இவங்க வேலை செய்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் வேலை ஓடுங்கன்பா. இவங்களாம் போயிட்டு வேலை செய்வாங்க. அதனால் நாமளும் போயிட்டு நம்ம வேலை வேறு அப்படியே இருக்குது, வேறு போய் பார்க்கணும். போயிட்டு மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்பாங்கன்பா. பாய் பாய். சரி இப்படி மொல்லங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க.